நான் தான் அப்பயே சொன்னேன் மக்களே, முதல் ப்ரோமோ வந்தோடனே சொல்லிட்டேன், இன்னைக்கு பெருசா இல்ல, இன்னைக்கு எபிசோட்ல வந்து கண்டென்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல எதுவுமே பண்ணல, ராஜாங்கம் டாஸ்க் அப்படின்னு ஒண்ணுமே எதுவுமே பண்ணாம தான் இருக்காங்க. சோ நான் அப்பயே சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் ப்ரோமோல இதை வச்சுதான் அடுத்த ப்ரோமோ ஓட்ட போறாங்கன்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி தான் வந்திருக்கு. சரியா? சோ இப்போ இந்த ப்ரோமோல என்ன இருக்கு அப்படின்னு நான் டீடைலா சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை புதுசா பார்க்கக்கூடிய ஆட்களா இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பயங்கர மோட்டிவேஷனலா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு. ஸோ மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பத்தி விடுங்க. ஸோ இப்போ ப்ரோமோ 2ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பல்லாக்கு முதல் ப்ரோமோல வந்து ஒரு பல்லாக்கு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது 2 நாட்டுக்கும் பொதுவானது. இந்த ப்ரோமோ 2 பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது. இந்த பல்லாக்கு இருந்தால்தான் ராணி வந்து நகர்வலம் வர முடியும், ராஜாவா இருந்தாலும் ஊரை சுத்தி வர முடியும் அப்படிங்கதான். சரிங்களா? பட் வந்து அந்த மாதிரி ஒரு இது வச்சுட்டாங்க. இல்லைன்னா பல்லாக்கு இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு போயிருவாங்க. அப்ப சண்டை போறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், ராணி இங்க இருந்து நான் நகரவும் இல்லை அப்படின்னு சொன்னது காரணம் என்ன அப்படின்னா, இந்த பல்லாக்குல மட்டும்தான் ராணி ராஜா வெளில போகணும்னா அந்த பல்லாக்குல தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பிக் பாஸ் வந்து லாக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஆண்களை நீ எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப முதல் ப்ரோமோல வந்து இவங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க இல்லையா, யாரு, வீரா சத்யா கேரக்டரும் தளபதி கேரக்டர் மஞ்சரி 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்து புடுங்கினாங்க இல்லையா. ஸோ அதுக்காக மன்னிப்பு கேளுங்க, நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ராணி ஒரு பக்கம் வந்து நான் மன்னிப்பு கேட்க முடியாது, மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மன்னிப்பு கேட்கற மாதிரி இருந்தா எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது சொல்றாங்க. ஸோ உடனே மக்களாகிய இவங்க ஜாக்லின் உள்ள புகுந்து அவங்களுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்து அவங்க ஒரு கிளி கிளிக்கிறாங்க. என்னத்துக்குங்க மன்னிப்பு கேட்கணும், எதுக்கு நாங்களாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த கண்டென்ட் ஒரு பக்கம் போகுது. எனக்கு இதுல புரியாத ஒரே ஒரு விஷயம் தான், ராணி கிட்ட நேற்று விஜய் விஷால் அவ்வளவு சொன்னாப்ல, எதையுமே ஓவரா ரியாக்ட் பண்ணாத, ரெஸ்பான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதுமே ராணி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து சத்தம் போட்டுட்டு ராணி கேரக்டர்ல இல்லாம தான் இருக்காங்க. சோ இதுல ஒரு விஷயம் புரியுது, இது பண்ணலன்னு வைங்களேன், நிறைய பேர் வந்து பாய்ஸ் ரொம்ப பண்றாங்க, ரொம்ப மோசமா பண்றாங்க அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கும். இது பண்ணலன்னா ஒண்ணுமே இருக்காது. இந்த இதுல நம்ம சும்மா அப்படியே உட்காந்து கன்னத்துல கை வச்சுட்டு பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். சரியா? ஏதோ இதையாவது பண்ணி ஏதோ கண்ணு கொடுக்குறாங்களே, சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ராணி எங்க போறாங்க, ராணிக்கு சாப்பாடு அந்த டேபிளுக்கே அந்த சேருக்கே வந்துருது. சேர்லயே சாப்பிட்டுட்டு சேர்லயே வலிச்சு நெக்கிட்டு சேர்லயே உட்காந்துக்கிறாங்க. கை கழுவாவது எந்திரிச்சு போறாங்களா, இல்ல அதுக்கு யாராவது கை கழுவுறது தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. சோ இப்படி இருக்க போற ராணி எங்க போறாங்க, பல்லாக்கு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன. சோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன, இந்த ப்ரோமோ பத்தி உங்களோட கருத்துக்கள் நான் டெஃபினேஷனா எடுத்து சொல்லிட்டேன். இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே.